சந்திரன், சொல்லுங்க சார். மேடம் நம்மளோட சீஃப் கெஸ்ட். ஓகே சார். இன்னைக்கு இங்க தான் தங்க போறாங்க. சரி. நீ ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஓகே சார். சரியா? ஓகே. வரட்டா? சொர்க்கத்தின் முகவரி இதுதான் காட்மேன்ங்கிற போதை மருந்துக்கு பெட் நேம். இதுவரைக்கும் சிங்கப்பூர், துபாய், அமெரிக்கா போன்ற நாடுகளில் உள்ள மெகா கோடீஸ்வரர்களை தாலாட்டி சந்தோஷப்படுத்தியிருக்கிற இந்த போதை அரக்கன் இப்போது இந்தியாவுக்குள்ளும் நுழைய ஆரம்பித்திருக்கிறது. இதுவரை டெல்லி, மும்பை, கல்கத்தான்னு வட இந்தியாவை மயக்கத்தில் மூழ்க வைத்த இந்த போதை அரக்கன் இப்போது தென்னிந்தியாவுக்குள்ளும் நுழைய ஆரம்பித்திருக்கிறது. இந்த காட்மைன் எப்போது, யாரால், எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடிக்க பயங்கர பிரயத்தனம் செய்து வருகிறோம். கண்டிப்பா இறந்து போன அந்த பௌர்ணமி மாவுக்கும் காட்மைன் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கும் இது தொடர்பு இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. இருக்கலாம். நாடு எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல சார். புதுசா போதை மருந்துங்க, அதுக்கு அடிமையாகிற அப்பாவிங்க. இந்த மாதிரி போதை மருந்த வித்தாலும் சரி, வாங்கினாலும் சரி, மரண தண்டனைன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும் சார். அப்பதான் இதுக்கெல்லாம் விடிவு காலம். கரெக்ட் வர்கீஸ். எந்த நாட்டுல சட்டங்கள் கடுமையா இருக்கோ அங்க குற்றங்கள் இல்ல. இந்தியாலையும் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். அப்பதான் குற்றவாளிகளோட எண்ணிக்கை குறையும். இந்தியாவுல எந்த சட்டம் வந்தாலும் சரி, அது ஏழைகளுக்கும் நடுத்தர வர்க்கத்துக்கும் மட்டும்தான். பணக்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அது செல்லாது. கரெக்ட். சட்டம்ங்கிறது எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, கமலம், நான் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்ல இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடலாமே? அங்கிள் புரியுது. உங்க மீட்டிங்க முடிச்சிட்டு நம்ம இடத்துக்கு வந்துருங்க. ரூம்ல பெண்மானும் டைனிங் டேபிள்ல காட்டுமானும் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, மறுபடியும் உனக்கு கால் பண்றேன். தேங்க்யூ. மும்பை, கல்கத்தான்னு ரிலாக்ஸ். ஹலோ, என்ன சாரு, என்னாச்சு? சிவா கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கூட வரல. நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க ப்ளீஸ். நல்லா கதை பேச கத்துக்கிட்ட சாரு. மரியாதையா சொல்றேன், இந்த டிராமா போடுற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரிஜினலை கொண்டு வந்து கொடுக்கிற வழியை பாரு. ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. எனக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க. நான் எப்படியாவது சிவாவை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஒரிஜினல் வீடியோ உங்க கையில நான் கொடுத்துறேன். இன்னொரு தடவை இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேக்குற வேலையை விட்டுடு. எனக்கு ஒரிஜினல் வேணும். ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. ஹலோ. இந்த டேபிள்ல இருக்கிற டிராஸோட சாவி எங்க? எனக்கு தெரியாது மேடம். மரியாதையா சொல்லு. சொல்லிடுறேன் மேடம். வாங்க சார். என்னதுன்னா மல்லையாவையும் உன் பொண்டாட்டியையும் க்ளோஸ் பண்ணிட்ட போல இருக்கு. அதெல்லாம் எப்பவோ முடிஞ்சிருச்சுங்க ஐயா. மேல தென்னங்கன்னு கூட நட்டாச்சு. வெரி குட். வாங்க உட்காருங்க. குட் ஈவினிங்.
அங்கிள் குட் ஈவினிங். மல்லையாக்கும் அவர் பொண்டாட்டிக்கும் ஏற்பட்ட கதையை பாத்தீங்களா? சொன்னா நமக்கு யார் துரோகம் பண்ண நினைச்சாலும் நம்ம கோர்ட்ல விதிக்கப்படுற தண்டனை மரண தண்டனை தான். நீங்க மட்டும் அன்னைக்கு அந்த சாமி டாக்டரை மீட் பண்ண போலனா அந்த துரோகிங்க 2 பேரும் பௌர்ணிமாவை அங்க அட்மிட் பண்ணிருக்கிற விஷயமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. நல்ல வேளையா நான் அவங்கள கவனிச்சப்போ அவங்க என்ன அடையாளம் கண்டுபிடிக்கல. தெரிஞ்சிருந்தா பிரச்சனை வேற மாதிரி ஆயிருக்கும். தனா, சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஹேமா கண் முழிச்சிட்டாளா? இதோ போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். வா சங்கர், நீ பௌர்ணிமாவை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். அவளை அவசரப்பட்டு அடிச்சிருக்க கூடாது. இல்லங்க, அவ காதலன் கதிர் நம்ம ஆபீஸ்ல அக்கவுண்ட் செக்ஷன்ல வேலை பார்த்தான். எனக்கு வர கோட் வேர்ட்ஸ ரிசர்ச் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ற காட்மைன்ற போதை பொருளோட ஃபாரின் கிளையன்ஸோட அட்ரஸ எப்படியோ ட்ராக் பண்ணிட்டான். இவன் தான் அதை பண்ணான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால நான் அவனை சுட்டு கொண்டுட்டேன். நம்ம கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்த கிழத்துக்கிட்ட பாடியை டிஸ்போஸ் பண்ண சொன்னேன். அந்த கிழத்துக்கும் அந்த கதிர்க்கும் ஏதோ கான்டாக்ட் இருக்கும் போல இருக்கு. கதிரோட லவர் பௌர்ணிமாக்கும் விஷயத்தை அந்த கிழவன் கன்வே பண்ணிருக்கான். அவ பாம்பேல இருந்தா, அங்கிருந்து நேரா புறப்பட்டு வந்தா. என்ன மீட் பண்ணோன்னு சொன்னா. வர சொன்னேன். என்னன்னு கேட்டேன். எப்படியும் போன கதிர் போயிட்டான். உன் ப்ராஃபிட்ல 25% கூடுன்னு சொல்லி மிரட்டினா. இல்லாட்டி உன் டோட்டல் விஷயத்த போலீஸ்ல சொல்லுவேன்னா. பார்த்தேன், கோவம் வந்துச்சு. கையில இருந்த பாலிமர் ராடால தலைக்கு பின்பக்கம் ஒரே அடி. அப்புறம் பணம் போனா போதுன்னு 10 கிராம் காட்மைன் பவுடரை அவ வாயில போட்டு திணிச்சிட்டேன். யாருக்கும் தெரியாம பாடியை எரிச்சு டிஸ்போஸ் பண்ணிட்டு வாடான்னு அந்த மல்லையா கிட்ட சொல்லி அனுப்புனா அவனுங்க போய் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்கானுங்க. ஆமா, அவங்க ஏன் அந்த பொண்ணை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க? ஒருவேளை அவ உயிர் பழச்சா காட்மைன் பத்தின டீடைல்ஸ கதிர் அவளுக்கு சொல்லியிருக்கலாம். அவ உதவியால ஆந்திரால போதை மருந்து பொருளை வித்து சரியான பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா இல்லன்னு அவளை தூக்கிட்டு போயிருக்கான். சாகிறதுக்கு முன்னாடி நம்ம தனா கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்கான். சிவா, எஸ் மேடம். அந்த கோட்மைன் பவுடர் லேப்ல டெஸ்ட் பண்ணப்ப ஒரு மாதிரி கோல்டன் பிரவுன் கலர்ல இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல? இல்ல மேடம், அது வேற மாதிரியான காங்க பிரதேச போதை மருந்து. காட்மைன் ஒயிட்டா தான் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. ஓஹோ, இங்கேயும் அதே மாதிரி ஒரு பவுடர் பாக்கெட் கிடைச்சிருக்கு. ஆனா அதோட ஸ்மெல் ஒரு மாதிரி சல்ஃபர் மாதிரி இருக்கு. எஸ் மேடம், இதோட ஸ்மெல்லும் அப்படித்தான் இருக்குன்னு பேசிக்கிட்டாங்க. அப்போ கிளம்பி வந்துட்டுமா மேடம்? ஓகே, யா வந்துருங்க. வரும்போது நம்ம ஹால் டிக்கெட்டோட வாங்க. எஸ் மேடம்.
If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.